பிளாட்டு விற்றா ஏதோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. ஐயம்பலத்தில் போட்டா இருந்தாலாம் செஞ்சுருப்பான் அவன். சரியான சேலம் செத்து போயிட்டாக்கி ஆரடப்பில் செத்து போனான். அந்த வேலை வீட்டுக்காரன் என்ன பண்ணிட்டான், நீ கொடுக்குற காசுக்கு இந்த பத்திரத்தை நீ வச்சுக்கு, அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு எல்லா டாக்குமெண்ட்டும், இதை வச்சுட்டு நீங்கள் விற்றுக்கிட்டான். இல்லாட்டி அந்த காசுக்கு வழி எல்லாம் போயிருக்கும். அது அப்பயே கட்டலான்னு பார்த்தா ஒன்றும் ஆள் கிடைக்கல. இப்போ அதுக்கப்புறம் டிடிசி அப்ரூவ் இருந்தால் தான் விற்க முடியும்ட்டாங்க. இப்போ அதனால் எனக்கு கொடுத்துருக்கேன். பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து. பணம் தான் கொஞ்சம் எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியல. அது ஏதோ ஒரு 500 கட்டி இது பண்ணி அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் லஞ்சம் தானே, லஞ்சம் தான் என் கையெழுத்து பார்க்கலாம். இவங்க யாரெல்லாம் போக மாட்டேங்குது. கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நானும் எத்தனை ஆளை கூட்டியாந்து பார்த்தேன். அப்புறம் ஒரு ஆள் தான் மொத்தமாக அப்படியே வச்சுக்கிறேன்ற பாய், நீ அப்ரூவ் வாங்கிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. அப்ரூவ் வாங்கிட்டு தான் பார்த்தா அப்புறம் என்ன சொல்கிறாங்க தெரியும். சரி பார்ப்போம். என்ன அளந்து கல் போடணும். எப்போ வராங்க தெரியல. டிடிசி போட்டு கொடுத்துருக்கேன் பிளானு. எல்லாம் வரைஞ்சி எடுத்துக்கிட்டு வரேன்ட்டுருக்காப்புல. வரணிக்கு எல்லாம் முளைப்பிச்சு அடிச்சுக்கிட்டு வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு இருக்குதுங்கிறத அதான் கண்டுபிடிக்கணும். ஆகாதாட்டிக்கு அது உடனேலாம் ஆகாதியா. அவன் அந்த அப்ரூவ் எப்போ கொடுக்குறானோ கொடுத்து வாங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்து அதுக்கப்புறம் தான் ஆளை ஏற்றி விற்க முடியும். உடனேலாம் ஆகாது. அது வாங்காமல் தான் விற்க முடியாதுட்டானே. பஞ்சாயத்தை பிடிச்செல்லாம் இருந்தானே. எதுவும் பண்ண முடியாது பஞ்சாயத்து. அதுதான் சொன்னேன் அவங்ககிட்ட, அது முடித்தாதான் ஆகும். தான் அவன் பண்ணையனே போட்டுறான் பார்த்தேன். இப்படி சொல்கிறிய, இந்த காசை பூரா இதுக்கே செலவு பண்ணிட்டேன். இதோட நிலவரம் இதுதான். இதை பண்ணி தான் பண்ண முடியும். அடுத்த மாதம்னா கட்டி அதுக்கப்புறம் எப்போ அவன் கொடுக்குறான் என்னன்னு தெரியல. அவங்க என்ன வந்து பார்ப்பாங்கன்னா, இந்த லைன் போகக்கூடாது, இந்த லைன் போகக்கூடாது, போனால் கொடுக்கணுன்னாங்க. அதுக்கு என்ன முன்னாடியே போட்டது போய் அது தள்ளி தானே போகுது. அது தள்ளி தான் போகுது. நல்ல வேலை அது போச்சுன்னா ஒன்றுமே ஆகாது. அந்த சிட்டி லைன் ஒன்று போகுது. இதுக்கு நம்ம வேணும் அப்போ போட்டது தானே புதுசுன்னா சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் காசு தான். வாயை மூடுறான்னா காசு கொடுத்தாலும் வாயை மூடுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் காசு. 1 லட்ச ரூபா ஆச்சு. ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா ஆச்சுங்கிறாங்க. 2 பிளாட் வாங்கி கொடுத்தது. அவ்வளோ காசு தான் போட்டுருவாங்க. என்ன பண்ண முடியும். சரி பார்ப்போம் வா. இந்த இடத்தோட நிலவரம் இதுதான்.